தளபதியோட அந்த தாட்ல போட்டுருந்தாங்களா, அது எப்படி இருந்தது? மாசா இருந்தது, சூப்பரா இருந்தது. தளபதி வேற லெவல்ல இருந்தாரு. தமிழ்நாடே அந்த படத்துக்கு தான் வெயிட்டிங் தல. அப்படிலாம் இல்ல தல, டைரக்டர் தானே படம் எடுக்கிறாரு. அவர் நடிக்க மட்டும் தானே செய்யறாரு. அவரோட லுக் எப்படி இருந்தது? அதுல பாக்குறது லுக்கு வேற லெவல் தல, வேற லெவல். இந்த படத்துக்கோசம் நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க? இந்த படத்துக்கோசரம் வெயிட் பண்றோம் தல. தளபதி படம்னாலே தமிழ்நாடே கொந்தளிக்கும். வெயிட் பண்றோம். தளபதி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதை சொல்லுவீங்க? தளபதியே பிடிக்கும், எல்லா விஷயமும் பிடிக்கும் தல. மொத்தத்துல தளபதி கெத்து. இப்போ அவர் அரசியலுக்கு வந்துட்டு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தல. ஏன் எம்ஜிஆர் நடிச்சு அரசியல்ல வரலையா? அதே மாதிரிதான் தல. எல்லாம் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் எல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு தளபதி எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் தல, உயிரை கூட கொடுப்போம். எப்படி லியோ படத்துல பார்த்த மாதிரியே இருக்கு. லியோ படத்துல பாத்தீங்க, இதுல ஏதாவது டிஃபரெண்டா ஒரு லுக் எதுவும் தெரியல உங்களுக்கு? அவ்வளோலாம் எதுவுமே தெரியல. இன்னொரு கெட்டப் வருதா, அதான் நல்லா இல்லை அவரு. எந்த கேட்ட இன்னொன்று மீசை தாடிலாம் சேவ் பண்ணிட்டு வந்து அதான் நல்லாவே இல்லை அவரு. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? என்ன மாதிரி படம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன தோணுதா? இங்கிலீஷ் படம் மாரி இருக்கு. அதான் இங்கிலீஷ் படம் டப்பிங் தான். இங்கிலீஷ் படம் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு இயக்குறாரு. இந்த படம் எப்படி ஓடுன்னு நினைக்கிறீங்க? அஜித் வச்சு எடுத்தார் மங்காத்தா, நல்லா இருந்தது. இப்போ விஜய் வச்சு எடுக்கிறாரு, நல்லா தான் இருக்கும். அம்மா லெவல், நான் வேற லெவல்ல இருக்காரு அதுல தளபதி. நாங்க எதிரே பார்க்கல. நான் ஒண்ணு லைட்டா மனசு மட்டும் கஷ்டமா இருக்குதா, லாஸ்ட் படம்ட்டாரு. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குண்ணா. அவருவே தளபதி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அவர் தான் எங்க உயிரே. அவர் தானா. அவர் அரசியலுக்கு வர வராரு. கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு. என் ஃபர்ஸ்ட் ஓட்டே அவருக்கு தான். அந்த அந்த லுக்கை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? தளபதி பார்க்கும் வேற லெவல், டபுள் ஆக்ஷன். நான் வேற அந்த படம் வெயிட் பண்றேன், அந்த படத்துக்கோசம் ரொம்ப வெயிட் பண்றேன் அந்த படத்துக்கோசம். அந்த படத்துல அவர் என்ன கேரக்டர் நினைச்சா நல்லா நினைக்கிறீங்க? எந்த கேரக்டர்னாலும் தளபதி வேற லெவல்னா. தளபதி கிட்ட பிடிச்ச விஷயம் எது சொல்லுவீங்க? டான்ஸா, டைலாக், டெலிவரி? டான்ஸ் தான். டான்ஸ் தான் அவர் பெஸ்ட். எதனால? அந்த அந்த படத்துல ஒரு மாதிரி அமைதியா இருந்தாலும் அந்த படத்தை வேற லெவல்ல எடுத்துன்னு போனாரு. சில பேருக்கு அந்த படத்து நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் நல்லா ஓடிச்சு தல படம். தளபதி கிட்ட பிடிச்ச டைலாக்னா உங்களுக்கு எது? யார் அடிச்சு பொறி கிளம்புதோ அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும். கோட் லுக்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு, ஹேண்ட்ஸமாக இருந்துச்சு லுக்கு. இந்த படம் வந்து எந்த மாதிரி கதையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை வந்துட்டு ஆக்ஷனு ப்ளஸ்ஸு லவ் எல்லாமே இருக்கும், மிக்சிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸ்டோரி நல்லாயிருக்கும். பல லீட் ரோல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி படம் நல்லாயிருக்கும். ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க இதில். பிரசாந்த் இருக்காப்புல. இது அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் பண்ணுறதால கொஞ்சம் படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். சூப்பராக ஓடும் நான் கோட்டு. கெட்டப்பு தளபதிக்கு சொல்ல தேவையில்ல. தளபதிக்கு எந்த கெட்டப் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு மீசை ட்ரிம் பண்ணாலும் நல்லாயிருக்கும், தாடி வச்சாலும் நல்லாயிருக்கும், சேவ் பண்ணாலும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாண்ணா. விடாமுயற்சியோட டேட் அனௌன்ஸ் பண்ணல, கங்குவா அனௌன்ஸ் பண்ணல. எதுக்குள்ள பிளான் பண்ணுவீங்க? கடைசி படம் அப்படிலாம் பேசி கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த ரிலீஸ்? அதாவது யாரோடையும் நான் ஒப்பிடல. நான் தளபதி ஃபேனு. படம் வந்த அன்னைக்கு பேசிக்கலான்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அஜித் விடாமுயற்சியும் சரி, கங்குவாவும் சரி, இல்லை கோட்டாவும் சரி, எல்லாமே ஆக்டர் தான். அவங்களும் நான் ஒப்பிட்டு பேசலை. அவங்கவுங்களுக்கும் தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் வந்து விஜய் ஃபேனு, அதுக்காண்டி நான் பொதுவாக பேசுகிறேன். அவங்கவுங்களுக்கு அவங்க படம் சிறப்பாக வரும். இந்த போஸ்டர் பார்க்கும்போது எப்படின்னா தெரியுது. ஏன்னா வந்து மங்காத்தா வந்து ஒரு பெரிய பிளாக் போஸ்டர், தலைக்கு வந்து அது வந்து ஒரு லைஃப்ல தவிர்க்க முடியாத ஒரு படம். சொல்லுங்க. தளபதி எண்டிங் கரியர்ல இந்த படம் முக்கியம். கண்டிப்பா தளபதி 68 கோட் வந்து வெங்கட் பிரபு சார் இயக்கத்துல கண்டிப்பா ஒரு வெற்றி அடிக்கும், ஹிட் அடிக்கும். அவர் இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் வந்து நல்லது செய்வார் மக்களுக்கு. படம் பண்ணுவார், கண்டிப்பா பண்ணுவார். அதோட நிறுத்த மாட்டாரு. ஏன்னா ரசிகர்கள் வந்து ஏமாந்துருவாங்க. எலெக்ஷன் மட்டுமே லைஃப்னு இல்லை, அவருக்கான மூவி. அவர் நல்லது செய்ய வர்றது எலெக்ஷனுக்கு. மக்கள் ஜனங்க நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி தான் அரசியல் இறங்கியிருக்காரு. புரியுதுங்களா? அவர்கிட்ட பணம் காசு. மேடமும் அதாவது அப்பா விஜய்க்கு வந்து ஜோடியா நடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க விஜய் சார். கண்டிப்பா. அப்புறம் வந்து மீனாட்சி சௌத்ரி வந்து பையன் ஆமா விஜய் சாருக்கு ஜோடியா கண்டிப்பா. இந்த பேருக்காக வெயிட் பண்றீங்க? ஏன்னா வந்து ஒரு எவர்கிரீன் பேர். அதாவது எவர்கிரீன் அது வந்து பழைய அவங்க வந்து எப்படி சொல்றது, வசீகராவில் அந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டில் தான் கனெக்ட் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஜர்னி ஹாப்பி ஜர்னியாக போவோம், நல்லாயிருக்கும், லைஃபு சூப்பராக போவோம், நல்ல ஒரு தாட்டாக இருக்கும். த்ரிஷா வந்து என்ன தான் சொல்லிக்கிறாங்க ஒரு சாங்கில். அவங்க 2 பேர் ஜோடியும் நல்லா இருக்குது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும்.
எப்படி இருந்துச்சு அந்த போஸ்டர்? எப்படி இருந்துச்சு? போஸ்டர் மாசா இருந்தது. நான் விஜய் பண்ணா செம்மையா இருந்தது. அஜித் ஃபேன் நானே சொல்ல நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. தளபதி வந்து 2 கெட்டப்ல இருக்காரு, அப்பா பையன் கெட்டப்ல. ஆமாண்ணா. பாக்குறீங்க வேற மாதிரி இருக்கும் தான் பாக்குறோம். வேற மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன். லாஸ்ட் படம்னு சொல்றாங்க, நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. போஸ்ட் நல்லா இருக்கு. பிகில் மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். பிகில் மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ நீங்க வந்து தல ஃபேன் தான சொன்னீங்க. ஆமா ப்ரோ. இன்னும் விடாமுயற்சி டேட் அனௌன்ஸ் பண்ணல. தளபதியோட படம் வந்து செப்டம்பர் 5 ரிலீஸ் வரும் ப்ரோ. கிளாஷ் வரும் மாதிரி வரும். கிளாஷ் வருதோ இல்லையோ தல படம் வரும். ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வரும். இல்ல ரெண்டு படத்துக்கும் ஒரு கிளாஷ் வருமா? வாரிசு துணி மாதிரி வரது வாய்ப்பு இருக்காது. வாய்ப்பு இருக்கு தல. வாய்ப்பே இருந்தாலும் கோட்டு தானா? அங்கதான் விடாமுயற்சி தான். நான் சொல்றேன் விடாமுயற்சி தான் இது தல. வந்து வெங்கட் பிரபு சார் வந்து தலைக்கு வந்து மகதா சூப்பர் ஹிட் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த படமும் தளபதி ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆகும் தல. வேற அத பத்தி சொல்லுங்க. சயின்டிஸ்ட் மாதிரி தெரியுறாரு விஜய். பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். எல்லா தேட்டர்லயும் ரிலீஸ் ஆகுது. இந்த வாட்டி வர்றாங்க. லாஸ்ட் படம்ன்றாங்க. கண்டிப்பா தியேட்டர்லாம் கிளியும் நான் சொல்றேன். லாஸ்ட் படமா இருந்தா நான் வந்து பாப்பேன் தல. கன்ஃபார்ம் பாப்பேன். இந்த படம் இந்த படத்தை பார்த்தா ஜானர் எந்த மாதிரி ஜானர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் டைம் மிஷின் கதையை வச்சு தான் வர மாதிரி தல. ஃபுல்லா ஒரு ஹாலிவுட் லுக் தரனா. ஃபுல்லா நல்லா இருக்கு. நான் பாக்க ஃபர்ஸ்ட் லுக் ஃபுல்லா டைம் மிஷின் அந்த இதுல தான் குடுத்துட்டாங்க. உங்களுக்கு எந்த கெட்டப் பிடிச்சிருக்கு? ஒரு அப்பா கெட்டப்ல ஒருத்தர் இருக்காரு, பையன் கெட்டப்ல இருக்காரு. பையன் கேட்டா எல்லாமே பிடிச்சிக்கிட்டேன் எங்களுக்கு. அவ்வளவுதானா? தளபதினாலே உங்களுக்கு தளபதினாலே ஓகே. இந்த கெட்டப் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு? பிடிச்சி வாரிஸ் கெட்டப்ப கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல.